ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சௌந்தர்யா கன்ஃபெஷன் ரூமில் போனாங்க. அங்கே பிக் பாஸ் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது என்னன்றதையும் பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் துரோகம் செய்திட்டாய் ரியா அப்படின்ற மாதிரி ரியா மேலே பல குற்றச்சாட்டுகள் இப்போ வந்து கொண்டு இருக்கிறது. அது என்ன ஏதுன்றது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ செகண்ட் ப்ரோமோ எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரோமோவை பற்றி பேசுறதுக்கு என்னங்க இருக்குது? ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன். வேணுத்துக்கிட்டே கண்டென்ட்டுக்கு பண்ணணும்னா அந்த வீடியோ பண்ணலாம். ஸோ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டூ தட் கண்டென்ட், ஓகே அப்படின்றது. ஏன்னா ஆல்ரெடி அதை சொல்லியாச்சு. திரும்ப நான் அரைச்சமாவே அரைக்க வேண்டான்றதுக்காக லைவ் அப்டேட்டுக்கு நான் போயிடுறேன். ஓகே, இப்போது லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்கல்ல சௌந்தர்யா. அதை பார்த்துட்டு உங்களுக்கு வருத்தம் ஆகிட்டு, இல்லை நான் 8 பேர் கூட வரல, நான் விலகிக்கிறேன்ற மாதிரி விலகிட்டாங்க. கரெக்டாக விலகிட்டதுக்கு அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, வர்ஷினி சுனிதாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீ பேக் அடிக்கிறதுலாம் ரொம்ப தப்பாக இருக்குது, நாங்கள் ஏதோ இது பண்ண மாதிரி நீ இப்படி பேக் அடிச்சுட்டு எங்களை வந்து அந்த இதில் போடுற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது, இது நீ பண்ணது ரொம்ப தப்புன்ற மாதிரி ரியா மேலே கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இல்லைங்க, எனக்கு விருப்பம் இல்லை, நான் ஆல்ரெடி சாச்சனா கிட்ட சொல்லிட்டேங்க, இதெல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் விலகிட்டேன், அதனால தான் நான் இப்படி பண்ணேன் போது சொல்லும்போது சாச்சனா கேட்குறேன், இதன் மூலியமா நீ விட்டு வெளியே போனா ஓகேவா அப்படின் போது, நான் வெளியே போய்க்கிறேன், பிரச்சனையே கிடையாது, நான் வெளியே போறதா இருந்தா கூட போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரியா எடுத்துக்கிறாங்க. அடுத்து ரியா நடக்குது. ரவீந்திர கூப்பிட்டு சொல்றாரு, நீ எதுக்காக இப்படி பண்ணன்னு எனக்கு தெரியுமா, நீ அப்பயே சொல்லியிருக்க வேண்டியதானே, எதுக்கு இப்படி பண்ணோம், நீ போயிட்டு நாங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், நீ போயிட்டு அங்க அதை பண்றது வந்து டோட்டலா வந்து கான்ட்ராஸ்டா இருக்கு, இப்பெல்லாம் பண்ணவே கூடாது, என்ன பயந்துட்டியா, வெளியே வந்து அவங்க ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அந்த ஃபேன் பேஸ் வந்து நீ இப்போ நீ அவங்களுக்கு சப்போர்ட்டா பண்ணினா உனக்கு சப்போர்ட் கிடைக்கும்ன்றதுக்காக பண்ணியா, இதெல்லாம் பண்ணியா, எங்களுக்கு தெரிஞ்சுதானே பண்ணிருக்கோம், நீ ஏன் இப்படிலாம் பண்ற, பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது, நீ இப்படிதான் பண்றது எனக்கு இப்படிதான் தோணுதுன்னும் போது உடனே ரியா என்னோட எத்திக்ஸ்னா, அது என்னோட எத்திக்ஸுக்கு இதுதான் இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் நான் இருந்திருக்கேன் அப்படின்றத ஒரு விஷயத்தை என்னோட எத்திக்ஸ் ஏற்ற மாதிரி தான் நடந்துக்க முடியும், இதை என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல ரியா சொல்றாங்க. நீ அப்படி வச்சுக்கோ, ஆனால் எங்களுக்கு பார்க்கும்போது நீ இப்படிதான் பண்ணா மாதிரி இருக்குன்ற மாதிரி ஃபேட் மேன் இப்படி சொல்லிட்டார். ரியாவும் அதை சைலண்டா எடுத்துக்கிட்டு விட்டாங்க. ஐ மீன் என்னன்னா, பேசி சமாளிக்க முடியாது, நீ ஏதோ பண்ணுன்றதை பண்ற, ஏதோ ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ற, அதுதான் எனக்கு தெரியுதுன்ற மாதிரி முடியுது. அதே டைம்ல கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்து பிக் பாஸ் வந்து சௌந்தர்யா கூப்பிடுறாரு. இதுக்கு முன்னாடி ஜாக்லின் போய் கன்சல்ட் பண்ணாங்க. என்னன்னா, வீடு பார்த்துக்கலாம் மச்சான், உன்னை உடைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றாங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல அந்த இது இருக்குல்ல, ட்ரெஸ்ஸிங் ஏரியா, அந்த ஏரியாவில் போய் ஜாக்லினும் பிரேக் டவுன் ஆகிட்டாங்க, சௌந்தர்யாவும் பிரேக் டவுன் ஆகிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் ஜாக்லின் அழுதுகிட்டே மோட்டிவேஷன் பண்ணுறாங்க. இதில் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாக்லின் அழுதா மட்டும் ட்ராமா குயின் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணையும் இன்னைக்கு காலில் அடிச்சாங்க. அடியில் இன்னைக்கு அதிகமான அடி விழுந்தது சௌந்தர்யா ஜாக்லின் தான். நேற்று நைட்டே பிளான் பண்ணி எக்ஸிக்யூஷன் பண்ண விஷயம் தான் இது. அதில் சௌந்தர்யா பிரேக் டவுன் ஆகிட்டாங்க, ஜாக்லின் அந்த பாயிண்ட்ல பிரேக் டவுன் ஆகி அழுதுட்டாங்க. பயங்கரமான மோட்டிவேஷன், வீடு பார்த்துக்கலாம், அதை நம்மளை பிரேக் டவுன் பண்ணணும் தான் வந்திருக்காங்கன்ற மாதிரி கான்ஃபிடென்ட்லாம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பவித்ராவும் வந்து பண்ணது இந்த 2 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன். குறிப்பா பவித்ராவை சொல்லணும்னா, சௌந்தர்யா பிரேக் டவுன் ஆன ஃபுல் நேரமும் கூடவே இருந்தது பவித்ரா தான் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் பவித்ரா அப்படின்றது. ஓகே, இது ஒரு பக்கம். இதுல என்னன்னா, இன்னொரு விஷயத்தை அங்க பேசுறாங்க. எது ஃபேட்மேன், இப்போ நாங்கள் வெயிட் பண்ணுறது என்னன்னா, இப்படி அழுதா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி எனக்கு இன்னொன்று இருக்காதா, இன்னொரு விஷயம் நடக்கணும் போது சாச்சனா சொல்கிறேன், நடந்துருச்சு, இன்னொரு விஷயம் நடந்துச்சு, ஜாக்லினும் போய் சௌந்தர்யா கிட்ட போய் சமாதானப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி, அப்போ அதை நடக்கிற வரையும் நீங்கள் அழவிடுவீங்க, அதை நடக்கிற வரையும் இப்பெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றதான் எனக்கு இருந்துச்சு. இதை கூட பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது அடுத்த கட்ட நகருக்கு ஒரு பக்கம் பிளான் போயிட்டு இருக்கு. கன்ஃபெஷன் ரூம்ல பிக் பாஸ் கூப்பிட்டு, என்ன ஆச்சு சௌந்தர்யா, எதனால் அழுதுறீங்க அப்படின்றதையும், வாட்டர் பாட்டிலோட உள்ள வாங்கன்ற மாதிரி தண்ணி குடிங்க, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னும் போது, இல்லை பிக் பாஸ் எனக்கு எல்லாமே இன்ஆர்கானிக்கா நடக்குது, அதே மாதிரி நான் இங்க கஷ்டப்பட்ட இது ஆளுன்னா வெளியே போய் பார்த்தா அது கஷ்டமே இல்லாத மாதிரி தான் இருக்காங்க அப்படின்ற வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, சுனிதா சொன்னதே எனக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, சரி ஃபீல் பண்ணாதீங்க இருங்க, அவங்க என்ன சொன்னாங்க இதுதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எங்க அப்பா கிட்ட பேசணும், அப்பா கிட்ட பேசினா, சரி அப்பா கிட்ட பேசினா என்ன கிடைக்கும் சொல்லுங்க அப்படின்னும் போது, தைரியம் கிடைக்கும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணுவார், என்ன அழக்கூடாதுன்னு சொல்லுவார், அழுதா பிடிக்காது, அதனால அப்பா கிட்ட பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி இருங்க, எதனால உங்களுக்கு சோகம் அப்படின்னும் போது, அவங்க வந்து என்ன இந்த மாதிரி சொன்னது எனக்கு பிடிக்கல, இன்ஆர்கானிக்கா இவ்வளவு தூரம் வந்த மாதிரி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கியூட்னஸை வச்சு தான் உள்ள வந்தேன்ற மாதிரி சொல்றாங்க பிக் பாஸ். ரியாக்ஷனை வச்சு தான் இவ்வளவு தூரம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி, இது மட்டும் வச்சு இருக்கணும் அப்படின்ற கேள்வி வருதுன்னும் போது உடனே பிக் பாஸ், ஆமா தானே, கியூட்னஸ் ரியாக்ஷனை வச்சு தானே இருக்கீங்க தானே அப்படின்ற மாதிரி, என்னையா சொல்ற பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆனா என்ன, அது கூட 2 டைலாக் ஆட் பண்ணிட்டாரு. ஆமா நீங்க ரியாக்ஷனை வச்சு வந்தீங்க அப்படின்னு பிக் பாஸே ஒரு டைலாக் போட்டோம், நான் சிரிச்சிட்டேன். உடனே 2 டைலாக் என்னன்னா, அந்த கியூட்னஸ் கூட ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு, ஒரு சின்ன தைரியம் இருக்கு, இதுதானே உங்களோட பெரிய பிளஸ்,
ரீல்ஸ் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்ல ஓப்பனா உடைக்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு, இப்போ ஒரு ரீல்ஸ் இருக்கு வெளியே, நீங்க ரீல்ஸ் எத்தனை செகண்ட், 60 செகண்ட். உங்க ரீல்ஸ்ல நீங்க உங்களோட 14 வாரம் வாழ்க்கையை அந்த ரீல்ஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா? அந்த ரீல்ஸ்ல பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? பண்ண முடியாது இல்லையா? இப்போ அந்த ரீல்ஸை நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க, அதை ரீல்ஸா எடுத்து பார்த்தா உங்களுக்கு பல பேர், உங்களுக்கு பிடிச்ச ஆதரவாளர்கள் அதை பிடிப்பாங்க, ரசிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. உங்களை பிடிக்காத ஆதரவாளர்கள் அதை பத்தி கமெண்ட் பண்ணுவாங்க, கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. நடக்க தானே செய்யும், கரெக்டா இல்லையா? ஆமா தானே? ஆமா நடக்கும், அப்படிதான் எடுத்துக்கணும். அடுத்து என்ன சொல்றாரு, இந்த வீட்டில் உங்களுக்காக இந்த வீட்டில் நீங்கள் ஒரு விஷயத்தை தேடி வந்திருக்கீங்க, உங்களுக்காக நீங்கள் மட்டும் தான் நிற்கணும். 4 விஷயங்கள் மெயினாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒன்று, நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போகும்போது எல்லா இடத்துலையுமே ரிஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்காக யார் இருந்தது? யாருமே கூட இல்லைல்ல. ஒன்று. ரெண்டாவது, 17 லட்ச ரூபா நீங்கள் தொலைச்சது அப்புறம் உங்கள் கூட யார் இருந்தா? யாரும் இல்லைல்ல. 2. மூணாவது, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இங்கே பல இன்னல்களை சந்திக்கும் போது, இவ்வளோ தூரம் நீங்கள் சௌந்தர்யான்ற நேமம் உருவாக்கும் போது உங்கள் கூட இருந்தது யாரு? நீங்கள் மட்டும் தானே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அடுத்து வெளியே போயிட்டு எதனா 3 சொன்னார். 4வது பாயிண்ட் எனக்கு ஞாபகம் இல்லை. 4வது பாயிண்ட் ஏதோ சொன்னாருங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் யார் இருந்தா? யாரும் இல்லை அப்படின்னு கேட்டு, ஆனால் எல்லா இடத்துலையும் கூட நின்ன ஒரு ஆள் இருக்காங்க. யாருன்னும் போது அது நான் தான் பிக் பாஸ்ன்ற மாதிரி ஒரு பக்கம் அவங்களே சொல்லிக்கிறாங்க. நான் தான் எல்லா இடத்துலையும், சௌந்தர்யா ஸ்டுட் பை சௌந்தர்யா அப்படின்ற டைலாக்கை தான் சொல்றாரு. உடனே எல்லா இடத்துலையும் நீங்க தானே இருந்தீங்க, அது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல எமோஷனலா பிரேக் டவுன் ஆகிட்டு இதெல்லாம் அழுதுகிட்டு ஒரு மாதிரி ஆயிருக்காங்க. இதுல சௌந்தர்யா இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. நீ அவங்க சொல்றதெல்லாம் உண்மை, அவங்க சொல்றதெல்லாம் அப்படின்னா நீ நம்ப கூடாது. நான் நம்பல பிக் பாஸ், அவங்க சொல்றதெல்லாம் எனக்கு உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியுது. அப்படியே அழுவுறீங்கன்னும் போது இல்ல, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அது காயப்படுது, எனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ அவங்க சொல்றது உண்மையா இருந்தா நீ எப்பயே வெளியே போயிருக்கணும், வீட்டுக்குள்ள இருந்திருக்க மாட்டேன். 14 வாரம் டிராவல் பண்ணிருக்குன்னா அப்ப அது உண்மை இல்லைன்னு தானே அர்த்தம். அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. இல்லைன்னா நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கவே மாட்டேன். நீ அதுக்காக உழைப்பு போட்டிருக்க, இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்குன்னா அதுக்கு நீ ஏதோ பண்ணியிருக்கன்னு தான் அர்த்தம். இதை நீங்க புரிஞ்சுக்குங்க சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் பல ஆறுதல், பல விஷயங்களை சொல்றாரு. ஓகே, ஸோ ஃபீல் பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்க அப்படின்றதையும் சொல்லி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு. ஸோ உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியம் எங்கே போச்சு? எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வீக்கெண்டில் போய் பேசுறீங்க, அங்கே பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கப்படுது. அந்த ஃபீட்பேக்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறீங்கல்ல, அதுவே வேற மாதிரி. எதுக்கு நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்க? என்னையே கேள்வி கேட்ட நீங்களே, என்னையே ஆர்டர் போட்ட நபர் தானே நீங்கள். எப்படி பிக் பாஸே ஆர்டர் போட்ட ஒரு ஆள் தானே நீங்கள், எதுக்கு வருத்தப்படுறீங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பேசி நீங்கள் சந்தோஷமா இருங்க, ஃபீல் பண்ணாதீங்கன்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தார். அதுவும் அழுகை வீக்கர் எலிமெண்ட் கிடையாது. சிரிப்பு, கோபம், இந்த மாதிரி அழுகையும் ஒரு உணர்ச்சி தான். எப்படி அழுகையும் ஒரு உணர்ச்சி தான். அழுங்க, நான் அழக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களோட அழுங்க, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அவன் சொல்லிட்டு போனா அவன் சொல்லிட்டு போட்டோம். இதை பார்த்து டிசைட் பண்ண போறது மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு கூட்டம், நீ வெளியே போய் பார்த்தா தான் தெரியும். உள்ள இருந்து அவங்க சொல்றதை கேட்டு நீங்க நம்பிடாதீங்க. அவங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்ண தான் வந்திருப்பாங்க, அதை பண்ணதான் செய்வாங்க. இதுதான் இது பிக் பாஸோட கேம், இதுதான் பிக் பாஸோட பேட்டர்ன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மோட்டிவேஷன் பண்ணிட்டு ஐ லவ் யூ சௌந்தர்யா அப்படின்னும் போது லவ் யூ டூன்ற மாதிரி சொல்லி அவங்க அந்த கன்ஃபெஷன் ரூமை விட்டு வெளியே வந்தார்கள் அப்படின்றது பார்க்க முடியுது. ஸோ பிக் பாஸ் மோட்டிவேஷன் பண்றதுல வேற லெவல் கில்லாடிங்க. அதுல அழகா இந்த பக்கமும் பண்ண வச்சுட்டு இங்க அழகா மோட்டிவேஷன் பண்ணிட்டும் போயிட்டாரு. ஸோ இதுதான் இப்போதைய லைவ்ல நடந்த கண்டென்ட். அடுத்த வீடியோல என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். பாய் கைஸ்.